நண்பர்களே, வெண்டைக்காயை வச்சு மோர் குழம்பு எல்லோரும் செய்வோம். தயிர் குழம்பு மாதிரி ஒன்று புதுசாக முயற்சி பண்ணுறேன். உங்களுக்கு அதை காட்டுறேன். நல்லா வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா அரிஞ்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, அந்த குழம்புக்கு தேவையான உப்பில் பாதி உப்பு அது போட்டு நல்லா வதக்கிடணும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் அரிஞ்சு வச்ச ஒரு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், தக்காளி அதை போட்டு வதக்கி நல்லா வதங்கணும். தயிரை நல்லா இப்படி அடித்து எடுத்துக்கிட்டு அதில் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சள் தூள், அந்த பாதி உப்பு போட்டு மீதி உப்பு அதை போட்டு அதை சேர்த்து அப்படி அடித்து வச்சிடணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த கலந்து வச்ச தயிரோட மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு கலக்கி வச்ச விழுதை அதில் போட்டணும். குழம்பு நல்லா கொதிக்க வரப்போகுது. இப்போ ஏற்கனவே வதக்கி வச்ச வெண்டைக்காயை அதில் போட்டு நிறுத்திடலாம். வெண்டைக்காய் தயிர் குழம்பு தயார். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும்.